Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihi al-athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa in ta'ifatani minal mu'minina iqtatalu fa aslihu bainahuma. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam, laysa bil kadhibi man aslaha an-nas wa qala khayra aw nama khayra aw kama qala alayhi salatu wassalam. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியர்கள், தபா தாபியர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகிலே மனிதர்கள் பலவிதமான உணர்வுகளை கொண்டவர்கள், பலவிதமான எண்ணங்களை, சிந்தனைகளை கொண்டவர்கள். எல்லா மனிதர்களும் ஒத்த உணர்வுகளோடு, ஒத்த எண்ணங்களோடு, ஒத்த சிந்தனைகளோடு இருப்பதில்லை. சிந்தனைகளும் எண்ணங்களும் உணர்வுகளும் வெவ்வேறாக இருப்பதால் மனக்கசப்புகள், சண்டைகள், சச்சரவுகள், வழக்குகள் என்பது யதார்த்தமாக சகஜமாக நிகழக்கூடிய ஒன்று. அப்படியான சண்டைகள், சச்சரவுகளின் சமயங்களிலே அமர்ந்து ஒருவருக்கொருவர் பேசி அவைகளை சரி செய்து சமாதானமாக ஆகிவிடுவது அல்லது சமாதானப்படுத்துவது நிம்மதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அமைதியை வலியுறுத்துகின்ற மார்க்கம். எப்பொழுதுமே அது சண்டைகளுக்கு, சச்சரவுகளுக்கு, அவைகளுக்கு இடம் கொடுக்காத மார்க்கம். எனவே இஸ்லாமிய மார்க்கம் சமாதானத்திற்கு முதலிடம் கொடுக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சமாதானமாக செல்வதை, சமாதானப்படுத்துவதை ஒரு அறமாக, நன்மையான காரியமாக சொல்லித் தருகிறது. பிறருக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்ற கட்டளையும் இடுகிறது. சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹு தஆலா வ இன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு, இரண்டு மூமின்கள் இருந்து இரண்டு கூட்டத்தார்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களேயானால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவ்விருவருக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த திருவசனத்திற்கு பின்னால் விரிவுரையிலே இதற்கான காரணத்தை எழுதுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை என்கின்ற முனாஃபிக் இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், அவனுடைய காரியங்கள் எல்லாம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது, எனவே அவனிடத்திலே நீங்கள் பேசி அவனை புரிய வையுங்கள், ஈமானை எடுத்து சொல்லுங்கள், முஸ்லிம் என்று பெயரிடவிலே இருக்கிறானே தவிர அவன் முனாஃபிக்காக இருக்கிறான் என்று நபிகளாரை அழைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எழுந்து கழுதையின் மீது அமர்ந்து புறப்படுகிறார்கள். பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் நடந்து வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு அருகாமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபை ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இலைக்க அன்னி, முஹம்மதே, என்னை விட்டும் தூரச் செல்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையை, நபிகளாருக்கு அருகிலே இருப்பதை அத்தனை நபர்களும் அத்தனை சஹாபாக்களும் விரும்பி கொண்டிருக்க, அப்துல்லாஹ் இப்னு உபை என்கின்ற அந்த முனாஃபிக்குடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இலைக்க அன்னி, முஹம்மதே என்னை விட்டும் நீ ஒதுங்கி செல், தூரச் செல். காரணம், உன்னுடைய கழுதையினுடைய நாத்தம், ஃபல்லாஹி லகத் ஆதானி நத்னு ஹிமாரிக்க, உன்னுடைய கழுதையிலிருந்து வரக்கூடிய நாற்றம் என்னை நோவினைப்படுத்துகிறது, நீ என்னிடமிருந்து ஒதுங்கி செல் என்று அப்துல்லாஹ் இப்னு உபை என்கின்ற அந்த முனாஃபிக் கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்ட இந்த வார்த்தை கூட வந்த சஹாபாக்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. அதிலே ஒரு அன்சாரி தோழர் உடனடியாக அப்துல்லாஹ் இப்னு உபையை பார்த்து சொன்னார், வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுதையினுடைய வாடையாகிறது உம்மிடமிருந்து வருகின்ற வாடையை விட அத்தியபு, மிக நறுமணம் உள்ளது என்றார் அந்த அன்சாரி தோழர். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்சாரி தோழருடைய இந்த வார்த்தைகள் அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு அருகாமையில இருந்த அவனுடைய தோழர்களை காயப்படுத்தி விட்டது. பிறகு அவர்கள் சண்டைக்கு வர, இவர்களும் சண்டைக்கு வர, சிறிது நேரத்திலே அவர்கள் பேரித்தம் பாலைகளை கொண்டும் செருப்புகளை கொண்டும் கைகளை கொண்டும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் இந்த திருவசனம் எங்களுக்கு அருளப்பட்டதாக கிடைக்கப்பெற்றது என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான், வைன் தாயிஃபதானி மினல் முஃமினீன நக்ததலு, இரு நபர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களேயானால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவ்விருவருக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு மத்தியிலே, இரு நபர்களுக்கு மத்தியிலே, இரு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதை எந்த அளவு உயர்வாக கூறியிருக்கிறார்கள் என்றால், நபிகளார் கேட்டார்கள், அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் ஒரு செய்தியை அறிவித்து தரட்டுமா, பி அஃலலி தரஜதி மினஸ் சியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகதி, நோன்பை விட, தொழுகையை விட, சதகா தான தர்மத்தை விட அந்தஸ்திலே மிகச்சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வம் மிகுதியிலே, யா ரசூலல்லாஹ், அவைகள் என்னவென்று சொல்லுங்கள் என்கிறார்கள். நிச்சயமாக தொழுகையை விட, நோன்பை விட, தர்மத்தை, சதகாவை விட அந்தஸ்தால் ஒரு விஷயம் உயர்வானதாக, சிறந்ததாக இருக்கிறது என்றால் அது என்னவாக இருக்கும் என்கின்ற ஆரம்பத்தில் யா ரசூலுல்லாஹ் நிச்சயமாக அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுல்ஹு தாத்தல் பைன், இருவருக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வைப்பது, இருவருக்கு மத்தியிலே நீங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இருவருக்கு மத்தியிலே நீங்கள் குழப்பத்தை உண்டாக்குவது அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துவது இருக்கிறது, அது மடித்து விடக்கூடியது. மடித்து விடக்கூடியது என்றால் நான் முடியை மடித்து விடக்கூடியது என்று சொல்லவில்லை. நபிகளார் சொல்லுகிறார்கள், அது தீனை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை மடித்து விடக்கூடியது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரு நபர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, சண்டை இருக்கிறது, இரு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருவருக்கும் மத்தியிலே உட்கார்ந்து அமைதியாக அவர்களுக்கு அனைத்தையும் எடுத்து சொல்லி அவைகளுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது இருக்கிறது, அது தொழுகையை விட, நோன்பை விட, தர்மத்தை விட சிறந்தது. இதற்கு நேர் மாற்றமாக இருவருக்கும் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது, பிரிவினையை ஏற்படுத்துவது இருக்கிறது, அது தீனை இல்லாமலாக்குவதற்கு சமமானது. தீனை மடித்து விடக்கூடியது, மார்க்கத்தை மடித்து விடக்கூடியது, மார்க்கத்தை இடித்து விடக்கூடியது, மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கி விடக்கூடியது என்று நபிகளார் கடுமையாக சொல்லி இருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இரு நபர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வைப்பதற்காக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பகரமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு அடிமையை, உடிமையிட்ட நன்மையை எழுதி தருகிறான்.
ஒரு வார்த்தை, எத்தனை வார்த்தைகளை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அத்தனை வார்த்தைக்கும் பகரமாக அடிமை உரிமையிடப்பட்ட நன்மை. அப்போ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் 1 மைல் தூரம் நடந்தாவது நோயாளியை நலன் விசாரிக்க செல்லுங்கள். நீங்கள் 2 மைல் தூரம் நடந்தாவது உங்களுடைய சகோதரரை அல்லாஹ்வுக்காக சந்திக்க செல்லுங்கள். நீங்கள் 3 மைல் தூரம் நடந்தாவது இருவருக்கும் மத்தியிலே சமாதானம் செய்ய செல்லுங்கள் என அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சமாதானம் செய்து வைப்பது எவ்வளவு முக்கியமானது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக நீங்கள் பொய் சொன்னாலும் அது தவறாக இருக்காது என்பார்கள். லைஸ பில் காதிபி மன் அஸ்லஹன் நாஸ, யார் மனிதர்களுக்கு மத்தியிலே சுல்ஹ் சமாதானம் செய்வதற்காக பொய் சொல்வாரோ அவர் பொய் சொன்னவராக கருதப்பட மாட்டார். பொய் சொன்ன தீமை அவருக்கு எழுதப்படாது. ஃபகால கைரா, அவர் சரியானதையே சொன்னார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் இன்னொரு தடவை இப்படி சொல்லுவார்கள், 3 காரியங்களுக்கே தவிர பொய் சொல்லக்கூடாது. புகாரியிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. முதலாவதாக ஹதஸ ரஜுலு பில் இம்ரதி பிர்திஹி, ஒரு கணவர், ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லுகின்ற செய்தி, அது பொய்யாகாது. தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தணும், கோபமாக இருக்கிறார்கள், அதற்காக வேண்டி சில வார்த்தைகளை பொய்யாக சொல்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், அந்த உறவு பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகளார் இந்த ஒரு அனுமதியை தருகிறார்கள். அதே போன்று அல் கிதுபு ஃபில் ஹர்பி, போரிலே சொல்லப்படக்கூடிய பொய், சில சமயங்களிலே போருடைய நேரங்களிலே பொய்யான சில செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கும், அது போர் தந்திரமாக கருதப்படும், அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மூணாவதாக நபிகளார் சொல்லுவார்கள், 2 நபர்களுக்கு மத்தியிலே சுலுஹ் செய்வதற்காக, சமாதானம் செய்வதற்காக சொல்லப்படுகின்ற பொய், இந்த 3 பொய்களும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இருவருக்கு மத்தியிலே சண்டை இருக்கிறது, சச்சரவு இருக்கிறது என்கின்ற பொழுது, நாம் ஒருவரை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதருடைய பெயரை சொல்லி அவர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், சலாம் சொல்லி இருக்க மாட்டார், ஆனாலும் அவரிடத்தில் அவர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், தப்பு இல்லை, அது பொய் இல்லை, அது இருவருக்கும் மத்தியிலே அன்பை உருவாக்கும். நம்ம கூட சண்டையாக இருந்து கொண்டு கூட நமக்கு சலாம் சொல்லி விட்டிருக்காரு, உங்களை அவர் அதிகமாக கேட்டார், உங்கள் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிறார், உங்களை பற்றி நல்ல செய்திகளை சொல்லுகிறார், அவர் தவறான செய்திகளை சொல்லி இருந்தாலும், அவர் அபாண்டமான செய்திகளை சொல்லி இருந்தாலும் இவர்கிட்ட போய் உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லுகிறார், நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார், உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார், உங்கள் மீது பாசமாக இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறார் என்று நாம சொல்லுவது இருக்கிறது, அது பொய்யாக கருதப்படாது. பிறகு இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் அங்கேயும் சொல்லலாம் இதே மாதிரியான விஷயங்களை. கண்ணியத்திற்குரியவர்களே, இருவருக்கும் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுவதற்காக வேண்டி, இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதற்காக வேண்டி இது மாதிரியான பொய்களை சொல்லுவது மார்க்கம் அனுமதிக்கிறது, அது பொய்யாக கருதப்படாது. என்றால் இருவருக்கு மத்தியிலே சமாதானமாக நடந்து கொள்வது, சமாதானம் செய்து வைப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒன்று தான் சமாதானமாகி விடுவார்கள், அல்லது பிரச்சனைகளுக்கு அழகான முறையிலே விஷயங்களை எடுத்து சொல்லி, தீர்வுகளை எடுத்து சொல்லி சமாதானமாக்கி விடுவார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையிலே அவருடைய பேரன் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நபிகளார் எல்லா சஹாபாக்களையும் பார்க்கிறார்கள். பிறகு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இதோ இவர் என்னுடைய புதல்வியின் மகன், என்னுடைய மகன், இவர் தலைவர், சய்யிதுன்,
நிச்சயமாக பின்னால் ஒரு காலத்திலே இவரின் காரணமாக இரண்டு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா மிக பெரும் சமாதானத்தை ஏற்படுத்துவான் லஅல்லல்லாஹு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 40 அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் கலீஃபா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவது கலீஃபா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூன்றாவது கலீஃபா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான்காவது கலீஃபா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு கூஃபாவிலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடுத்த ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கூஃபாவாசிகள் அத்தனை பேர்களும் சேர்ந்து அவர்களிடத்திலே பைஅத் செய்து அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஷாம் சிரியாவிலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சிரியாவாசிகள் ஷாம்வாசிகள் அத்தனை பேர்களும் சென்று அவர்களிடத்திலே பைஅத் செய்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு 2 கலீஃபாக்களாக ஆகிவிடுகிறார்கள். அது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று, அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சமாதான பேச்சுவார்த்தைக்காக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களின் சார்பாக 2 நபர்களை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு இந்த இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பேச்சுவார்த்தையினுடைய முடிவிலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் சமாதானமாகி தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடுத்த ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கூஃபா வாசிகளுக்கும் சிரியா வாசிகளுக்கும் மிக பெரும் சண்டைகள் ஏற்பட இருந்த ஒரு சூழலிலே, ஒரு பிரச்சனையிலே அழகான முறையிலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் சமாதானமாகி சமாதான பேச்சுக்கு ஒத்து வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக ஆக்குகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அப்படி வஃபாத் ஆனதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகாமையிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். இப்ப இந்த செய்தி மதீனாவிலே இருக்கின்ற மர்வான் என்பவருக்கு கிடைக்கிறது. மர்வான் என்பவர் சொல்லிவிடுகிறார் உறுதியாக, ஒரு காலம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகளாருடைய கபருக்கு அருகிலே அடக்கம் செய்ய நான் விட மாட்டேன். காரணம் என்னவென்றால் மர்வான் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்த பொழுது அவர்களை நபிகளாருக்கு அருகிலே அடக்கம் செய்ய அனுமதி கேட்ட பொழுது இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கொடுக்கல. அதற்கு பகரமாக நான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று மர்வான் சொல்லி விடுகிறார். இப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மர்வானோடு போர் செய்வதற்கு தயாராகிறார்கள். வாளை உருவி அவர்கிட்ட போர் செஞ்சாவது நான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகளாருடைய கபருக்கு அருகிலே அடக்கம் செய்வேன் கிளம்புறாங்க. இப்ப 2 பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டை வருவதற்குண்டான ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது என்னன்னு எல்லாவற்றையும் விசாரித்ததற்கு பிறகு, என்ன அநியாயம் இது, நபிகளாருக்கு அருகிலே நபிகளாருடைய பேரனையே அடக்கம் செய்ய விட மாட்டுகிறார்களே என்று வருத்தப்பட்டு விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைனே, ஹசன் அவர்களுடைய மரண சமயத்திலே செய்த அந்த வசியத்தை நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார். என்னை நீங்கள் நபிகளாருடைய கபருக்கு அருகாமையிலே அடக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யுங்கள். ஆனால் அதற்கு மாற்றமான கருத்துகள் வருமேயானால் நீங்கள் அடம் பிடிக்காதீர்கள். என்னை பொது கபருஸ்தானாக ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னது உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமைதியாகி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஜனாசாவை அவருடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கபருக்கு அருகாமையிலே
ஜன்னத்துல் பக்கீஇலே அடக்கம் செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும் பெரும் பிரச்சனைகளும் பெரும் பெரும் சண்டைகளும் ஏற்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் ஒன்று தான் சமாதானமாக சென்று விடுவார்கள், அல்லது மிக இலகுவான முறையிலே சமாதானம் செய்து வைப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சமாதானம் செய்து வைப்பவர்கள் புத்திசாலித்தனமாக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்கும் மத்தியில பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை சமாதானம் செய்து வைக்க நாங்க போறோம் சொல்லிட்டு கூட கொஞ்சம் பிரச்சனையை அதிகப்படுத்திடக்கூடாது, அல்லது அதுல தான் குளிர்காய்ந்து விடக்கூடாது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயத்துல ஒரு பிரச்சனை. கணவன் சொல்லுகிறார், என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் முஹம்மது என்று பெயர் வைக்கணும்ங்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய தந்தையுடைய பெயர் முஹம்மது, அதனால என் பிள்ளைக்கு முஹம்மதுன்னு பேர் வைக்கணுங்கிறார். மனைவி சொன்னாங்க, இல்ல அப்துல்லான்னு பேர் வைக்கணும் அப்படின்றார். ஏன்னு சொன்னா, என்னுடைய தகப்பனாருடைய பேர் அப்துல்லா, அதனால அப்துல்லான்னு பேர் வைக்கணும். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில இந்த பேர் வைக்கிறதுல சண்டை ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் முத்தி போச்சு. இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருவர்கிட்ட சமாதானமா போறதுக்காக வேண்டி ஒருவரை நாடி போறாங்க. அவர் ரெண்டு பேருடைய வாதத்தையும் பிரதிவாதத்தையும் கேட்டுட்டு மெதுவா சொன்னாரு, நீங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து முஹம்மது சலீம் அப்துல்லான்னு வைங்க அப்படின்றார். முஹம்மது அவருடைய தகப்பனார் பெயர் சரி, அப்துல்லா என்னுடைய தகப்பனார் பெயர் சரி, இது என்ன இடையில சலீம், அது என்னுடைய தகப்பனாருடைய பெயர், முஹம்மது சலீம் அப்துல்லான்னு வைங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, யாரிடத்திலே சமாதானத்திற்காக செல்கிறோமோ அவர் இதுல குளிர்காய்ந்து கொள்ளக்கூடாது. அவர் இதுல ரெண்டு பேருக்கும் மத்தியில சமயோஜிதமான முறையில முழுமையாக வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கேட்டுவிட்டு யாருக்கு எது குறைவாக இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்து அதை சமாதானமாக முடிச்சு வைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், நான் நபிகளாருடைய காலத்திலே மஸ்ஜித் நபவியில இருந்த பொழுது எனக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு தர பார்த்துட்டேன். அப்ப அவரை நான் பிடிச்சி எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடு அப்படின்னு நான் கேட்டேன். அவரு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, நானும் சத்தம் போட்டேன். சத்தம் கொஞ்சம் பெருசாயிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரை வரைந்து சத்தம் போயிருச்சு. நபிகளார் எழுந்து வந்து திரைய மெதுவா நீக்கி பார்த்துட்டு வேண்டாங்க. நான் யா ரசூலல்லாஹ் லப்பைக் யா ரசூலல்லாஹ் இதோ இருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ்ட்ட போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இருந்து கொண்டே நபிகளார் தன்னுடைய கரங்களால் பாதியை நீ விட்டு கொடுத்துருண்டாங்க, தள்ளுபடி செஞ்சிருண்டாங்க, கைகளால் இஷாரா செஞ்சாங்க, இப்படி தள்ளுபடி செஞ்சிரு, பாதியை விட்டு கொடுத்துருண்டாங்க. யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க மறுபேச்சு பேச மாட்டேன், எனவே நான் பாதியை விட்டு கொடுத்துட்டேன். இப்ப அவரை பார்த்து சொன்னாங்க, கும் ஃபக்திஹி, எந்திரிச்சு போய் மீதம் இருக்கிற கடனை அவருக்கு நிறைவேற்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் பாதிக்க கூடாது. அவர் வசதியானவர் என்கின்ற அடிப்படையில பாதியை தள்ளுபடி பண்றதுனால அவருக்கு எந்த குறையும் ஏற்பட போறதில்லை. முழுசா தள்ளுபடி பண்ணா அவருக்கு பாதிப்பு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில பாதியை தள்ளுபடி பண்ண சொல்லிவிட்டு மீதி பாதியை நீ உடனடியாக நிறைவேற்றி கொடு என்று அழகான முறையிலே ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, புகாரி முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. முன்னொரு காலத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு தன்னுடைய நிலத்தை விற்கிறார். அவர் நிலத்தை வாங்கிட்டு அதை தோண்டி கொண்டு இருக்கின்ற பொழுது உள்ள ஒரு தங்க புதையல் ஜாடியில ஒரு தங்க நகைகள் நிறைந்த ஒரு ஜாடி கிடைக்கிறது. இப்ப இந்த மனிதர் அந்த ஜாடியை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட வாங்கினாரோ அவர்கிட்ட போறார், நிலம் வாங்கினவர்கிட்ட போறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பவுமே நான் சொல்றது உண்டு, இந்த இடத்துல நம்மளை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இடம் வாங்குறோம், இடத்தை தோண்ட போகும்போது ஒரு புதையல் கிடைக்குது, அல்லாஹு அக்பர், வேக வேகமா கொண்டு போய் ரூமுக்குள்ள போய் பீரோல போய் முதல்ல ஒளிச்சு வச்சிருவோம். மற்ற விஷயங்கள் அப்புறம் தான், அது யாரு என்ன எப்படி அதெல்லாம் அப்புறம். இவருக்கு கிடைச்ச உடனே தூக்கிக்கிட்டு வேகமா யார்கிட்ட வாங்கின அவர்கிட்ட அவர்கிட்ட போறார். வாங்கி கொண்டு போய் அந்த புதையலை அந்த ஜாடியை அப்படியே கொடுத்துட்டு சொன்னார், நான் உங்களிடமிருந்து இடத்தை மட்டும் தான் வாங்கினேன், நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், இது எனக்கு சொந்தமானது அல்ல, இது உங்களுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்துறார். அவர் என்ன செஞ்சாரு, நான் உனக்கு நிலத்தோடு சேர்த்து அத்தனையும் விற்று விட்டேன், இது எனக்கு சொந்தமானது அல்லங்கிறார். எப்படியான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க. கொடுத்தோன்னு ஆமா ஆமா நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சு வச்சது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்குவோம். இது யதார்த்தம், மனிதனுடைய பேராசை, மனிதனுடைய உணர்வுகள், இதுதான் நடக்கும்.
ஆனா அவர் என்ன சொன்னார், இல்ல இல்ல இல்ல, இதை உனக்கு நிலத்தோடு சேர்த்து இதையும் வித்துட்டேன்டார். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில இதுல சண்டை, நீ வச்சுக்க நான் வச்சுக்க, நான் வச்சுக்க மாட்டேன் நான் வச்சுக்க மாட்டேன். அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நடுவரிடத்துல இதை தீர்ப்பதற்காக சமாதானம் செய்வதற்காக இடத்துல சென்ற பொழுது அவர் ரெண்டையும் கேட்டுட்டு சொன்னார், உங்கள் இரண்டு பேர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறதாண்டார். அவர் சொன்னார், ஆமா, இடி குலாமுன், எனக்கு ஆண்மகன் இருக்கிறான். அவர் சொன்னால் ஜாரியத்துன், எனக்கு பெண்மகள் இருக்கிறார். அவர் சொன்னார், ரெண்டு பேரும் திருமணம் செய்து வைங்க, செஞ்சு வச்சுட்டு இந்த ரெண்டு பேருக்காகவும் இந்த பணங்களை செலவழியுங்கள், நீங்கள் சதகாவும் தர்மமும் செய்து கொள்ளுங்கள் என்று ரெண்டு பேருக்கும் மத்தியிலே அழகான முறையிலே சமாதானம் செய்து வைத்து அனுப்புகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அவர்களுடைய தந்தையுடைய சகோதரி ருபை இப்னு நதுர், அனஸ் இப்னு மாலிக்குடைய தந்தையுடைய சகோதரி ருபை இப்னு நதுர் அவர்கள் ஒரு இளம் பெண்ணுடைய பல்ல உடைச்சிட்டாங்க, முன் பல்ல உடைச்சிட்டாங்க. இப்ப மார்க்கத்துடைய சட்டப்படி பல்லுக்கு பல், கைக்கு கை, கண்ணுக்கு கண், அல்-ஐனு பில்-ஐனி வல்-அன்ஃபு பில்-அன்ஃபி வஸ்-சின்னு பிஸ்-சின்னி, குர்ஆனுடைய ஆயத், இஸ்லாமிய சட்டம். பல்ல உடைச்சிட்டா பல்ல உடைக்கணும், கண்ணை உடைச்சிட்டா கண்ணை உடைக்கணும், காதை உடைச்சிட்டா காதை உடைக்கணும், மூக்க உடைச்சிட்டா மூக்க உடைக்கணும், ஒருவரை அநியாயமாக கொலை செய்து விட்டால் மீண்டும் கொலை செய்யணும். இது கிசாஸ், இது சட்டம், மார்க்க சட்டம் இது. அந்த அடிப்படையில பல்லு உடைச்ச உடனே இப்ப யார் பல்லு உடைக்கப்பட்டதோ அந்த குடும்பத்தார்கள் ருபை பின்த் நதுருடைய பல்ல உடைக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறார்கள். சட்டப்படி அதுதான் கரெக்டான விஷயம் தான், உடைச்சுதான் ஆகணும். இப்ப இந்த ருபை பின்த் நதுருடைய குடும்பத்தார்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, அவருடைய பல்ல உடைக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்கிறார்கள், இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க, பல்லுக்கு பல் உடைச்சிருங்கிறாங்க. ருபை பின்த் நதுருடைய பல்ல உடைச்சிருங்க, ஏன்னா அவங்க இன்னொருடைய பல்ல உடைச்சிட்டாங்க, உடைச்சிருங்கிறாங்க. இப்ப ருபை பின்த் நதுருடைய சகோதரர் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், ருபை பின்த் நதுருடைய பல்கள் உடைக்கப்படுவதா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டு சொன்னாங்க, உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பிய மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ருபை பின்த் நதுருடைய பற்கள் உடைக்கப்படாது அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு நதுரை பார்த்துட்டு, அனஸே, இது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கிசாஸ், அல்லாஹ்வுடைய தண்டனை, அதை பத்தி நீ எதுவும் பேசாத, இதை பத்தி எதுவும் சொல்லாத, மாற்று கருத்து சொல்லாத அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் யாருடைய பல் உடைக்கப்பட்டதோ அந்த குடும்பத்தார்கள் பிளட் மணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை வாங்கி கொண்டு, அந்த தியாவை வாங்கி கொண்டு அவர்களிடமிருந்து மன்னிச்சு விட்டுலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அவர்கள் ருபை பின்த் நதுர் அவர்களை மன்னித்து அந்த பிளட் மணியை வாங்கி கொண்டு அவர்களை மன்னித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சிலர் சத்தியம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருடைய சத்தியங்களை நிறைவேற்றுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்பொழுது ஒரு பெரிய ஒரு செய்தி வைரலாக போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா என்கின்ற ஒரு பெண்மணி 2016 யமன்ல இருக்கின்ற பொழுது அவருடைய பார்ட்னர், தொழில் பார்ட்னர், அவரை கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்து விடுகிறார். கொண்டந்தண்டமாக வெட்டி கொலை செய்கிறார். தலால் அப்து மஹ்தி என்பது கொலை செய்யப்பட்டவருடைய பெயர். அப்ப ஏமன்ல அங்க உள்ள நீதிமன்றம் இதை விசாரித்து அவருக்கு மரண தண்டனை விதித்து விடுகிறது. இணையத்திற்குரியவர்களே, 2025 ஜூலை 16 மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நாள். அந்த சமயத்தில் அதற்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் பிளட் மணி வாங்கிக்குங்க, $1 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை பேசப்படுகிறது. ஆனால் அவருடைய குடும்பத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. நீதி வேண்டும், நிச்சயமாக நிமிஷா பிரியா மரண தண்டனை அடைந்தே ஆக வேண்டும் என்பதில் அந்த குடும்பத்தார்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். இப்ப ஜூலை 16க்கு முன்பதாக கேரளாவை சேர்ந்த அபூபக்கர் முஸல்லியார் என்கின்ற ஆலிம் இது சம்பந்தமாக அவருடைய குடும்பத்திலே மன்னிப்பிற்காக வேண்டி பேசுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைக்கணும். மரண தண்டனை என்பது மார்க்கத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று.
கொலைக்கு கொலைதான், பல்லுக்கு பல்லு, மார்க்கம் அதை முழுமையாக நிறைவேற்ற சொல்லுகிறது. என்றாலும் கூட கருணையின் அடிப்படையில பாதிக்கப்பட்டவர்கள் அதனுடைய ஈட்டுத் தொகையை, பிளட் மணியை பெற்றுக்கொண்டு மன்னித்து விட்டால் மார்க்கம் அதையும் அனுமதிக்கிறது. திரும்ப கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லுது. அந்த ஒரு அடிப்படையை கொண்டு, அந்த ஒரு விஷயத்தை, அனுமதியை கொண்டு இந்த விஷயம் பேசப்படுகிறது. அங்கு அதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இப்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று முழுவதுமாக மன்னித்தும் விடலாம், மன்னிக்காமலும் இருக்கலாம். அவருடைய சகோதரர் அப்துல் ஃபத்தாஹ் மஹ்தி தன்னுடைய ஃபேஸ்புக்ல இப்படி பதிவு செய்திருக்கிறார், என்ன நடந்தாலும் நீதி வேண்டும். நீதி இப்ப கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. லா மகான லித்தஸ்வியத்தி, சமாதானத்திற்கு எந்த இடமும் இல்லை அப்படின்னு ஒரு பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் அல்லாஹு தஆலாவுடைய மனதிலே ஒரு மன்னிப்பை போடுவானேயானால் நிச்சயமாக மன்னிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் சமாதானம் என்கின்ற அளவிலே அந்த முயற்சிக்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹு தஆலா அழகிய சமாதானத்தையும் ஒற்றுமையும் அன்பையும் ஏற்படுத்தி முழுவதுமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.